ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து க்ளோன் டூல் பற்றி நம்ம பார்த்தோம். க்ளோன் டூலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி எரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பேட்ச் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேட்ச் டூல் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ்னா, இந்த மாதிரி டாட்டட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டாட்டட், பிளாக் டாட்டு, இந்த மாதிரி டாட்டட்ஸ் ஃபேஸில் எங்கெங்கே டாட்டெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் இந்த இமேஜை நம்ம டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது அப்படியே இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணிடுற மறுபடியும் இதை ஒரு டூப்ளிகேட் இல்லை இதுவே இருக்கும். ஸோ இப்போது நம்ம பேட்ச் டூலே எடுத்துக்கோம். ஓகேவா? இங்கே இருக்குது பேட்ச் டூல். என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எது வேண்டாமோ அதை ஒரு ரவுண்ட், ஒரு ஈஸி ட்ரா டூல் மாதிரி தான் இருக்கும். நம்மளே பென்சில் டூல் மாதிரி நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு அப்படியே அதை எடுத்து பக்கத்தில் வச்சுன்னு வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள், அந்த இருந்த இடமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா இது பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது இது அப்படியே ரவுண்ட் போடுறீங்க, அதை அப்படியே லெஃப்ட் கிளிக் வச்சு இது பண்ணுறேன். ரொம்ப தூரமெல்லாம் போகக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதே இது பண்ணுறேன். அப்புறம் டீசெலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் ஆனது டீசெலக்ட் ஆகணும்னா கண்ட்ரோல் டி அப்படின்னா டீசெலக்ட் ஆகும். ஓகேவா? மறுபடியும் இது ரவுண்ட் போடுறீங்க, அப்படியே லைட்டாக வச்சு வைக்கிறீங்க, கண்ட்ரோல் டி அப்படின்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அவுட் ஆஃப் அப்புறம் இது பண்ணிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எடிட்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன கலர் இருக்குன்னு. பாருங்கள், இப்போ இது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல் இது. ஸோ இருக்கிற எல்லாமே ஈஸியான டூல் தான். நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லித்தரேன்னு நான் நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை புரியலைனாலும் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸ், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் எனி டைம் அவைலபிளாக இருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, இல்லை நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கூட நீங்கள் இதில் சொல்லலாம். நாங்கள் உங்களோட வீடியோவும் நாங்கள் இதில் இது பண்ணுவோம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது இந்த டூல் எடுத்த டூல் இல்லாமல், நீங்கள் எடுத்த வரைக்கும் இல்லாமல் நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் இதில் போடுவோம். உங்கள் நேமோ உங்கள் இன்ஸ்டா ஐடியோ ஏதாவது மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது மெயினாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துடுறேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான டூலும் கூட எடுத்து வச்சிடறேன். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அந்த டூல் எடுக்கிறோம், பேட்ச் டூல் எடுக்கிறோம், எது வேண்டாமோ அதை ரவுண்ட் பண்ணுறோம், சின்னதாக அதை சுற்றி ரவுண்ட் பண்ணுறோம், எடுத்து தள்ளி வைக்கிறோம், இதை டீசெலக்ட் பண்ணுறோம், ரொம்ப சின்னதாக போடணும், எடுத்து தள்ளி வைக்கிறோம், டீசெலக்ட் தள்ளி வைக்கிறோம். ஸோ இதை பெருசாக இப்படி எல்லாம் போடக்கூடாது, இது இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வெட்டிங் ஸ்டுடியோஸில் எல்லாமே இந்த மாதிரி தான். இந்த மாப்பிள்ளை பொண்ணு ஃபேஸில் ஏதாச்சும் டாட்டட் இருந்தாலோ, இல்லை பிம்பிள்ஸ் இருந்தாலோ, பிம்பிள்ஸ் ரிமூவல் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை எப்படி நல்லா ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெட்டிங் அப்புறம் இந்த மாதிரி தான், இங்கேருந்து இப்படி வைக்கும்போது இது காப்பியாக இருக்கும், இதுவே ஆல்ரெடி டாட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் ஜூம் போய் பார்த்துக்கணும். இது ஈஸி தானே உங்களுக்கு, பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு எல்லாமே பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ நான் ஏன் இதில் வீடியோ காமிக்கிறேன்னா, நான் மூவிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட இதுலேருந்து வேறு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வீடியோ காமிக்காமல் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இன்னும் நான் மீடியாவில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக இதில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. மூவிஸில் இருக்கிற மாதிரி நிறைய மூவிஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கீங்க. ஓகேவா? இப்போ நம்ம அவுட்டை பார்க்க போகிறோம். இது 2-3 தான். சரி, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? இது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்படி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 80 to 90% ரிமூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான். அது வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணாலும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இந்த டூல் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பேட்ச் டூல். இந்த டூல் பேர் வந்து பேட்ச் டூல். அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே இருக்கும் அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம். இது டூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும். ஸோ இது வந்து பேட்ச் டூல் ஜே. ஓகேங்களா?